26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போய் காவியா. நம்ம பிளட்ல என்ன இருக்கோ அது வந்து நம்மளை விட்டு போகாது இல்லையா? ஸோ ஜெனட்டிக்கல் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ரத்தத்துலேயும் ஊறி போயிருக்கு. 10 பொருத்தம்ங்கிறது வந்து பேஸ்லெஸ். 2 நட்சத்திரத்தை வச்சு நம்ம பொருத்த முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஜாதகம் எதுக்கு? 9 கிரகங்களுடைய வேலை என்ன? ஜோதிடர் என்ன பண்ண போகிறாருங்க? இந்த ஆணும் பெண்ணும் ஒரு 30-40 வருஷமாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? திருமணம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம், ஆயிரங்காலத்து பயிர். அது ஒரு நட்சத்திரம் முடிவு பண்ணுதுங்கிறது கொஞ்சம் நெருடலா இல்லை. ஸோ 10 பொருத்தம்ங்கிறது ரொம்ப தப்பு. ஆனா இங்க 9 கிரகங்களும் ஜாதக கட்டங்களும் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது இல்லைன்னா? இவங்களே நிறைய பழமொழி வச்சுக்கிறது. ஆயில்யம் மாமியாருக்காகாது, மூலம் மாமனாருக்காகாது, கேட்டை மைத்துனனுக்காகாது. அப்போ இந்த மாமியார் மாமனார் மைத்துனனுக்குரிய ஜாதகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இது 2 விஷயம் காவியா. ஒன்று ஆயில்யம் மூலம் கேட்டையில பிறந்த நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதோடு சேர்த்து அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த வாழ்க்கையும் கெட்டு போகுது. அதை கட்டத்தை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணோம். பொருத்தங்கிறது பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்க்கணுமே தவிர பொண்ணுக்கும் மாமியாருக்கும், பையனுக்கும் மாமனாருக்கும், பொண்ணு பையனுக்கும் மைத்துனனுக்கும் பார்க்குற கான்செப்டே தப்பு. சும்மா கோயிலில் போய் பூ கேட்குற வழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக தப்பு. அங்கே கிரகங்கள் நின்று இந்த திருமண பொருத்தத்தில் மேஜராக அதிகப்படியான மக்கள் செய்கிற தவறு அப்படின்னா அது என்னது? 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று, ஜாதகத்தை திருமணத்துக்கு முகூர்த்த தேதி குறிக்கிறது. ஜாதக பொருத்தம் எவ்வளோ முக்கியமோ அந்த முகூர்த்த தேதி குறிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு சீக்ரெட் ஐபிசி பக்தி நேயர்களுக்காக நான் சொல்கிறேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. மேம் பொதுவாக நம்ம ஒவ்வொரு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களையும் ஒவ்வொரு நேர்காணல்லையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த நேர்காணலில் உங்ககிட்ட பொதுவாக கல்யாணம் அப்படின்னாலே வந்து 10 பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இன்னொன்று, இப்போ கால சூழலில் ஜாதகத்தில் இருக்க பொருத்தங்கள்லாம் பார்க்குறத தாண்டி இந்த ஆப்பில் போடுங்க, இந்த பொருத்தம் இந்த ராசி இந்த ராசிக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களே ஃபோனில் பார்த்துக்கிற மாதிரி இருக்குல்ல மேம். 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது சரியா? 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போய் காவியா. ஏன்னா ஆமாம், ஜோதிட விழிப்புணர்வு அப்படிங்கிறது சரிவர இல்லாத காலகட்டங்களில் நட்சத்திரத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு சில கணிப்புகள் பண்ணாங்க. முந்தைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர் பொருத்தம்னு ஒன்று பார்ப்பாங்க. ஸோ மாப்பிள்ளையோட பேரை சொல்லுங்கள், பொண்ணோட பேர் இதுக்கு வந்து பெயர் பொருத்தம் நல்லாயிருக்கு. அதுக்கு வந்து எந்த ஒரு முகாந்திரமும் மூலதனமுமே கிடையாது. இவ்வளவு தூரம் ஜோதிடம் வளர்ந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தை பற்றின அவேர்னஸ் நிறையா இருக்குது. நிறைய ஜோதிடர்கள் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் டிவியில் வரோன்னா ஒரு ஆலமரத்தடி ஜோதிடர்கிட்ட கூட நிறைய வித்தைகள் இருக்கும். ஸோ ஜோதிட ஞானம் அப்படிங்கிறது இப்போ நிறைய வளர்ந்து நிறைய பரிணாமத்தை பார்த்துட்டாலும் நம்ம பிளட்டில் என்ன இருக்கோ அது வந்து நம்மளை விட்டு போகாது இல்லையா? ஸோ ஜெனட்டிக்கல் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ரத்தத்துலேயும் ஊறி போயிருக்கு. 10 பொருத்தம்ங்கிறது வந்து பேஸ்லெஸ். 2 நட்சத்திரத்தை வச்சு நம்ம பொருத்த முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஜாதகம் எதுக்கு? 9 கிரகங்களுடைய வேலை என்ன? ஜோதிடர் என்ன பண்ண போகிறாருங்க? ஏன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. நிறைய நுணுக்கங்கள் அதில் இருக்குது. ஒரு ஆண் பெண் ஜாதகங்களை நம்ம எடுத்து இந்த ஆணும் பெண்ணும் ஒரு 30-40 வருஷமாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? திருமணம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம், ஆயிரங்காலத்து பயிர். அது ஒரு நட்சத்திரம் முடிவு பண்ணுதுங்கிறது கொஞ்சம் நெருடலாக இல்லை. ஸோ 10 பொருத்தம்ங்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் இங்கே 9 கிரகங்களும் ஜாதக கட்டங்களும் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுதில்ல? ஆமாம். அப்போ திருமணத்தை எப்படி நட்சத்திரம் நிர்ணயம் பண்ணும்? 9 கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. ஆனால் திருமணம்ங்கிறத மட்டும் நட்சத்திரங்கள் கையில் நம்ம ஏன் கொடுக்குறோம்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோனில் செக் பண்ணுறது. இன்னொன்று இப்போ புக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. 10 நொடியில் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து இப்போ கல்யாண வயசில் வந்து பெண்களோ ஆண்களோ வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாத்துலேயும் அந்த புத்தகம் இருக்குது. ஏதாவது ஒரு வரன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இல்லை மேட்ச் ஆகலை அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ரொம்ப டீப்பாக அதை வந்து அலசி ஆராயாமல் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம்
ஒரு கசப்பு அதில் வருது. கண்டிப்பாக இப்போ ஒரு குரு பயிற்சிக்கே நம்ம இத்தனை வீடியோஸ் போடுறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ திருமணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது இப்போது ஒன்றுமே இல்லை, ஒரு பையனுக்கு வந்து வரன் பார்த்துட்டே இருக்கிறாங்க, பொண்ணுடைய ஜாதகத்தை எடுக்கிறாங்க, ஃபில்டர் பண்ணுறீங்க. இப்போ என்னென்னா இப்போது ப்ரிலிம்ஸு மெயின் இன்டர்வியூன்னு எக்ஸாம்ஸ் போகும். ப்ரிலிமினரியில் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் ஃபெயிலுனா நீங்கள் மெயின்ஸ்க்கே போக முடியாதுங்கிற மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நாங்கள் ஜோசியர்கிட்டே போக மாட்டோம். மூலத்தில் பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் வாழவே தகுதி இல்லாதவங்க. கேட்டையே அது ஒரு பெரிய சேட்டை. இவங்களே நிறைய பழமொழி வச்சுக்கிறது, ஆயில்யம் மாமியாருக்காகாது, மூலம் மாமனாருக்காகாது, கேட்டை மைத்துனனுக்காக தான். அப்போ இந்த மாமியார் மாமனார் மைத்துனனுக்குரிய ஜாதகங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது அந்த உயிர் ஜனிச்சு இத்தனை காலம் வாழ்ந்து இன்றைக்கி அதோட வாழ்க்கை முடிஞ்சு மேலே வரப்போகுதுங்கிறத இறைவன் தலையில் எழுதி தான் அனுப்புகிறார். நடுவில் வரக்கூடிய மருமகளோ மருமகனோ மாமியார் மாமனுடைய ஜாதகத்தை எப்படி மாற்றி எழுத முடியும்? அந்த ஒரு பவருங்கிறது உங்களுக்கே இல்லை, உங்களோட வயிற்றில் வந்த பசங்களுக்கும் இல்லை. வரக்கூடிய ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து வரக்கூடிய மருமகளும் மருமகனும் ஒருத்தருடைய ஆயுளை எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க? அப்போ இது சுத்த போய் தான் 100%. இதை எப்படி ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? 10 பொருத்தம் உண்மைன்னு சொல்கிறவங்க கமெண்ட் போடுங்க. ஆனால் ஏன் அப்போ வந்து முன்னாடி காலத்தில் வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கைகளை வந்து ஏன் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இதில் எத்தனையோ பெண்களினுடைய வாழ்க்கை, எத்தனையோ ஆண்களினுடைய வாழ்க்கையுமே வந்து என்னதான் அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலுமே ஆயில நட்சத்திரம் குடும்பத்துக்கு ஒத்துக்காது, மூல நட்சத்திரம் வேணாம், எத்தனையோ பேரோட வாழ்க்கை அங்கே பறிப்போயிருக்குல்ல மேம். இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது 2 விஷயம் காவியா. ஒன்று ஆயில்யம் மூலம் கேட்டல பிறந்த நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதோடு சேர்த்து அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையும் கெட்டு போகுது. அவங்களுக்கும் அந்த கர்மா பதில். கண்டிப்பாக இந்த வரனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல. ஒரு நல்ல பொண்ணு ஆயில்யத்தில் இருக்குது, நல்ல பையன் மூலத்தில் இருக்கான், நல்ல பொண்ணோ பையனோ கேட்டையில் இருக்குது, அதை விட்டுட்டு போய் நட்சத்திரம் பெருசன் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ ஏன் அது டிவோர்ஸ்க்கு போகுது? ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க? அப்போ ஆயில்யத்தை தவிர மற்ற 26 நட்சத்திரமும் மாமியாரோட ஜெல்லாக இருக்கா? இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க. ஆயில்ய நட்சத்திரம் அதை தவிர மற்ற எல்லா நட்சத்திரக்காரங்களும் மாமியாரோட ஜெல்லாக இருக்கிறாங்களா? நோ, ஆயில்யம் மாமியாரை நல்லா தான் பார்த்துக்கும். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு நட்சத்திர அடிப்படையிலையும் எந்த முடிவுகளையும் எடுக்கிறது தப்பு. ஆயில்யத்தில் இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க, ஆயில்யத்தில் அதுக்கு முரண்பாடான பொண்ணுங்களும் இருக்காங்க. 27 நட்சத்திரத்துலேயும் மாமியாரோட ஒத்து போகிற பொண்ணுங்களும் இருக்காங்க, ஒத்து போகாத பெண்களும் இருக்கிறாங்க. அதுக்கு மாமியாரோட குணமும் ஒரு காரணம், அந்த மருமகளுடைய குணமும் ஒரு காரணம், குடும்ப சூழ்நிலைங்கிறது ஒரு காரணம். அதை கட்டத்தை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணோம். பொருத்தங்கிறது பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்க்கணுமே தவிர பொண்ணுக்கும் மாமியாருக்கும் பையனுக்கும் மாமனாருக்கும் பொண்ணு பையனுக்கும் மைத்துனனுக்கும் பார்க்குற கான்செப்டே தப்பு. ஸோ இதெல்லாம் உள்ளே கொண்டு வராங்கன்னா இதே தப்பு. அந்த பையனும் ஆணும் பெண்ணும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இணைஞ்சிருந்தாலே அவங்க 2 பேரோட அந்த சக குடும்பங்களும் பாதிக்காம தான் இருக்கும். ஒரு 100% மார்க் தேவை அப்படின்னா இந்த 10 பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது எத்தனை % மார்க்கை வந்து கொடுக்கும்? 0 வேஸ்ட்டு. அப்போ இது பார்க்கவே வேண்டியதில்லை, தேவையில்லை. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து 70 வயசு வரைக்கும் இருப்பாங்க, மிருகஷீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 60 வயசு வரைக்கும் இருப்பாங்க, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 80 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. இதை எதை பார்த்து நிர்ணயிக்கிறோம்? ஜாதகத்தை. அப்போ ஆயில்யம் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க நல்லாயிருக்கும், மிருகஷீரிடம் இங்கே பொருந்தும், புனர்பூசம் இங்கே பொருந்தும், இதை மட்டும் எப்படி நட்சத்திர அடிப்படையில் சொல்ல முடியும்? அவங்க அந்த கரு ஜனிச்ச அந்த கரு பிறந்த ஒரு நட்சத்திரங்கிறது அன்னைக்கு நாளில் சந்திரன் அந்த நட்சத்திர காலில் போயிருக்கிறார். அதை தவிர அந்த பிறவிகள் வந்து எந்த பாவமே பண்ணலை. நட்சத்திர அடிப்படையில் ஒரு பெண்ணோ பையனுடைய ஜாதகத்தை ஒதுக்குறது ரொம்ப தப்பு. ஏன்னா என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸு திருமண வாழ்க்கை பாதிப்புன்னு வந்து இருக்கும், என்னுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால என்னை யாருமே எடுக்கலை, அதனால் வேறு வழி இல்லாமல் இது ஒன்று தான் இருக்குதுன்னு நான் ஜாதக பொருத்தம் கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வாழ்க்கை சிக்கலாகுது. இவ்வளோ பெரிய தப்பை நம்ம பண்ணுறோம். ஒரு நட்சத்திர அடிப்படையில் ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கிறோம். இந்த நட்சத்திரம் பொருந்ததுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆயுள் ரொம்ப கட்டையாக இருக்குது, கணவனை இழக்கிறது மனைவியை இழக்கிறதுலாம் நடக்குதுல்ல. அங்கே ஏன் நட்சத்திரம் வேலை செய்யலை? பொண்ணுடைய மாங்கல்ய பணத்தை 8ல் பார்க்கணும், பையனுடைய ஆயுள் எப்படி இருக்குன்னு அவருடைய லக்னத்தையும் 8ஐயும் பார்க்கணும். நம்ம பொதுவாக வந்து இப்போ திருமணங்கள் அப்படிங்கிறது வந்து 2 மனசு ஒத்து அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நடக்க போகுது. அண்ட் அடுத்தடுத்த கட்டமாக குடும்பம் வளரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுமே இருக்குது. ஆனால் இப்போ சமீபமாக இருக்க சில காலங்களில் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் 2 பேரும் சேர்ந்து வாழாமல் இருக்கிற சூழலையும் நம்ம பார்க்குறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை நீதிமன்றமே வந்து நல்லிஃபை பண்ணுது. இது வந்து திருமணமாக நம்ம கருத வேண்டாம், இது செல்லாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஒன்று ஜாதக கட்டம் சொல்லியிருக்கணும், இல்லை இவங்களுக்குள்ள பொருத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். ஆனால் எல்லாம் பார்த்து பண்ணாலுமே இது நடக்குது இல்லை மேம், இதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த சமீபமான காலகட்டத்தில் வந்து நிறைய இந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. கல்யாணம் ஆகிட்டு
செக்ஸ்லெஸ் மேரேஜில் இருக்கிறது, தாம்பத்தியம் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கும் பையனுக்குமே நடந்திருக்காது, கோர்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மேரேஜஸ்லாம் நல்லிட்டி, அனல்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த திருமணமே செல்லாதுங்கிற மாதிரி கோர்ட் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான். 10 பொருத்தம் பார்க்குறது, ஜாதகத்தை கொஞ்சம் ஓவரலாக பார்க்குறது. ஒரு ஆணுடைய ஜாதகத்தை எடுத்தால் என்ன பார்க்கணும்? ஆயுள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், ஆண்மகனான்னு பார்க்கணும், ஆண்மை உள்ளவனான்னு பார்க்கணும், தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதி உள்ள ஆணா அப்படிங்கிறத பார்க்கணும். பெண் ஜாதகத்துலேயும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு இந்த பெண்ணுக்கு தகுதி இருக்கா? ஒரு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆணும் பெண்ணும் சரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் திருமண வாழ்க்கைக்கு தகுதி ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். 3, 7, 11ஆம் இடம் காமத்திரிகோணம். ஸோ ஒரு ஆணுக்கு வந்து அந்த வீரியத்தன்மை நல்லா இருக்கா அப்படிங்கிறத 3ஆம் இடத்துல பார்க்கலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் எப்படி இருப்பார்? 7ஆம் இடம் சொல்லும். இல்லறம் இனிக்குமா, 2 பேரும் வந்து ஒத்து போவாங்களா அப்படிங்கிறத 11ஆம் இடம் சொல்லும். பெண்ணுடைய ஒரு மனோநிலையும் அதுதான். 4ஆம் இடம் சந்திரன் எப்படி வலுவாக இருக்கிறார்? ஏன்னா பெண்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள்னால தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த பெண்ணுக்கும் 12ஆம் இடம் சுகஸ்தானம் கெட்டு போயிருக்கக்கூடாது, 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கக்கூடாது, சந்திரன் 2 பேருக்கும் வலுவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த காரணிகளெல்லாம் நம்ம சரிவர பொருத்தும் போது இந்த மாதிரியான செக்ஸ்லெஸ் மேரேஜஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. இதை 10 பொருத்தத்தில் நம்ம எங்கே பார்க்க முடியும்? அப்போது பேரண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 10 பொருத்தம் பார்க்குறோங்கிற பேரில் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், அல்லது ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி கேள்விகளை பெற்றவங்களுக்கு கேட்கவே கூச்சமாக இருக்கும். அப்போ அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி போகும்போது இப்போ தான் நம்ம ஊசி மூலமாகவே குழந்தை பெற்றுக்கலாமே, பட் அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது இல்லையா, ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வராது. ஸோ இதனால் நிறைய பிரிவுகள் பிளவுகள்லாம் ஏற்படுது. அதனால் நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்து பொருத்தும் போது மன ரீதியாக, உளவியல் ரீதியாக, ஆயுள், ஆரோக்கியம், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் எப்படி இருக்கும், ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்களா, ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை அவங்க பெற்றுக்கிற குழந்தைக்கு அவங்களால கொடுக்க முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து மேட்ச் பண்ணுறதா. கண்டிப்பாக மேம். ஆனால் வந்து நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை வந்து இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஆழமாக வந்து நம்பியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதை முற்றிலுமாக நம்ம வந்து புறந்தள்ளுறோம் அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்? முன்ன காலத்தில் வந்து 10 பொருத்தம் பார்த்தாங்க அப்படின்னா முந்த காலத்தில் உள்ள சூழ்நிலைங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு ஆணாக இருப்பார், அவர் 4 கல்யாணம் பண்ணுவார். அதை வந்து இந்த சமுதாயம் அலோவ் பண்ணுச்சு. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க உடன்கட்டை ஏறினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் வாங்கின விமன்னு சொல்லி கூட ஒருத்தவங்களுடைய பேர் வந்துச்சு. டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க டாக்டரேட் படிக்க போனாங்க, டாக்டராக போனாங்கங்கிற மாதிரி. ஸோ அந்த காலகட்டம் குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெண்ணாகப்பட்டவள் வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், உன்னை வந்து ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துருவோம், நீ அங்கே போய் அங்கே என்ன நடந்தாலும் சமாளிச்சிட்ருங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு இந்த 10 பொருத்தம் ஒத்து வந்தது. அங்கே திருமணத்தில் வந்து பெரிய பிளவுகள் இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு ஆணாக இருக்கும்போது அவர் எத்தனை மேரேஜ் பண்ணாலும் பண்ணலாம், அவரை யாருமே கொஷின் பண்ணலை. ஒரு பெண்ணாக இருக்கும்போது வீட்டில் என்ன கொடுமைகள்னாலும் அவங்க அதை தாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய நல்லா வாழ்ந்த பெண்களும் இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி 10 பொருத்தம் பார்த்து நல்லா வாழ்ந்தாங்கன்னா ஜாதகத்தில் நல்ல திருமண வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கும். அது விதிக்கப்பட்டுருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. விதிக்கப்படாத பட்சத்தில், இல்லை ஒருத்தருக்கு விதிக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு அந்த ஒரு பிராப்தம் இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகள் வருது. எதையுமே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா. அப்போது அந்த காலகட்டத்துக்கு அந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த 10 பொருத்தங்கிறது பெரிய பாதிப்பை கொடுக்கல. இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், இது ஒன்றுமில்லாத விஷயந்தான். பட் அந்த காலகட்டம், அந்த சூழ்நிலை எல்லாமே திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப முறிவுக்கு கொண்டு போகாத அளவுக்கு இந்தியன் கல்ச்சருங்கிறது இருந்தது. அதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதோடைய அட்வான்டேஜஸை மட்டும் நம்ம இந்த தலைமுறைக்காரங்க எடுத்துக்கணும். இப்போ பெண்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, சமுதாயம் வளருது, டெக்னாலஜி வளருது, எல்லாத்த பற்றியும் புரியுது. ஒரு மரியாதையை நான் கொடுக்குறேன்னா அதே மரியாதை எனக்கு வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இங்கே கொண்டு வந்து 10 பொருத்தத்தை அப்ளை பண்ணும்போது பிரச்சனை வருது இல்லையா. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். மேம், இப்போ வந்து நீங்கள் இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறதே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு பேசிக் லெவல். இதை விட ஒரு லெவலுக்கு போய் பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சு, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிச்சிருச்சு, நாங்கள் வந்து ஜாதகம்லாம் பார்க்கல, ஏன்னா அது எங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா பிடிச்சவங்கள வந்து பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சும்மா கோயிலில் போய் பூ கேட்குற வழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக தப்பு. அங்கே கிரகங்கள் நின்று வேலையை நடத்திடும். ஏன்னா இப்போது தெய்வத்திட்ட போய் பூ கேட்டு பலன் எடுக்கிற பழக்கங்கிறது நிறைய பேர்கிட்ட பரவலாக இருக்குது. தெய்வம் அந்த இடத்துல இருக்கிறது உண்மை, அந்த தெய்வத்து மேலே நீங்கள் வச்சுருக்கிறதும் உண்மை. ஆனால் அந்த கடவுள்கிட்ட நீங்கள் எப்போனாலும் நினைக்கிற நேரத்துலலாம் பேச முடியுமானா முடியாது. அதோடைய எனர்ஜிங்கிறது வேறு, நம்ம வேறு ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கோம். இப்போ நம்ம டக்குன்னு போய் அதுகிட்ட கம்யூனிகேட் பண்ணோன்னா அது நமக்கு ஆன்சரை கொடுக்கும்னு நம்புறது தப்பு. அப்போ அங்கே வந்து பிளானட்ஸ் தன்னுடைய வேலையை போட்டு காமிச்சிடும். கிரகங்கள் வந்து எப்போவுமே தன்னுடைய வேலையை சரிவர செஞ்சிடும். கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டவங்க தான்.
அதனால தான் கோயிலில் பிரகாரத்தில் கிரகங்கள் நவகிரகங்கள்ங்கிறது இருக்குது. ஆனாலும் கிரகங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், உங்களுடைய அசைவு, ஒரு முடி உதிருது, நகம் பிஞ்சு விழுது, செருப்பு போட்டுட்டு நடக்கிறீங்க, தும்முறீங்க, இருமுறீங்க, தூங்குறீங்க, ஒவ்வொரு அசைவுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் கிரகங்கள் காரணம். தெய்வத்தால் கம்யூனிகேட் பண்ண முடியாத இடத்துல போய் நீங்கள் தெய்வத்திட்ட பதில் கேட்டிங்கன்னா அங்கே கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கும். அந்த பதில் எப்படி இருக்கும்னா, ஜாதகத்தில் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா பூ போடுறதுல பாசிட்டிவாக வரும், பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டுவீங்க. சரி, இந்த பையனை கல்யாணம் பண்ணேன்னு பாசிட்டிவாக தானே நம்ம ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு நம்ம தெய்வத்தை திட்ட ஆரம்பிப்போம். மேம், இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் வந்து காதல் திருமணங்கள் அப்படிங்கும் பொழுது இல்லை வேணாம், மனசு ஒத்து போயிடுச்சு, இனி ஜாதகம் பார்க்க வேணாம், நம்ம எதுவும் பூ கேட்குற எதுவுமே வேணாம், நம்ம பாட்டு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கல்ல. காதல் திருமணங்களுக்கு இந்த 10 பொருத்தங்களும் ஜாதகங்களும் எப்படி பொருந்தும்? காதல் திருமணத்தை வந்து கந்தர்வ திருமணம்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து நானே கிளைண்ட்ஸ்ட்டு என்ன சொல்லுவேன், லவ் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக பார்க்காதீங்க, 2 பேருக்கும் ஆயுள் நல்லா இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள். ப்ளஸ் அந்த ஃபிசிக்கல் இன்டிமேசி, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், ரொம்ப எங்கள் வீட்டில் ஒத்து போகுமா, அவங்க வீட்டில் என்னை ஏற்றுப்பாங்களா, இந்த கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா பெருவாரியாக நெகட்டிவாக தான் நம்மக்கிட்ட இருந்து பதில் வரும். ஸோ 2 பேருக்கும் மனசு ஒத்து போகுது, அது டிக். ஆயுள் ஆரோக்கியம் இருக்குது, டிக். ஃபினான்ஸை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு டெசிஷன் எடுக்க முடியும். லவ் மேரேஜுங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி எமோஷ்னலாக லாக் ஆகிட்டு நம்ம ஒரு பதில் சொல்லும்போது வாழ்க்கையை கண்டிப்பாக அது பாதிச்சிடும். ஸோ அதனால் லவ் மேரேஜுங்கிறப்போ அடிப்படையான விஷயங்கள், வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை மட்டும் பொருத்தத்தில் பார்த்துக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மேம், பொதுவாக இப்போ ஜாதகமே வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் வந்து பார்க்குறாங்க, பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது பொருத்தம் இருக்குது பண்ணலான்னு சொல்கிறாங்க, இதுவே இன்னொரு ஜோதிடர்கிட்ட போகும்போது இல்லை இது வேணாம் சரியாக இருக்காது அப்படின்றாங்க. அப்போ ஜாதகத்தில் திருமணத்திற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களை பார்க்கணும், எந்தெந்த கிரகங்களை பார்க்கணும்? முதல்ல லக்னம். எல்லாரும் சொல்லுவாங்க 7ஆம் இடம்பாங்க, 2ஆம் இடம்பாங்க. முதல்ல லக்னம். லக்னம் வலுவாக இருந்தால் தான் அந்த குறிப்பிட்ட நபரால் எதையுமே அனுபவிக்க முடியும். அது திருமணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சுகபோகங்களாக இருக்கட்டும், முதல்ல லக்னம் கெடாமல் இருக்கணும். லக்னத்தில் அதிகமான பாவ தொடர்புகள் இருக்கும்போது, பாவ கிரக தொடர்புகள் இருக்கும்போது அதை வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. அந்த ஜாதகங்களை வந்து மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிடுறது உண்டு. 7ஆம் அதிபதி வந்து ரொம்ப பலகீனமாகிறது, நீசமாகிறது, மறைகிறது. 7ஆம் அதிபதி பலகீனமாகி 11ஆம் அதிபதி வலுக்கிறது. 2 திருமணத்துக்கு இது கொண்டு போயிடும். 6ஆம் இடம் வலுத்திருக்குது. டே டு டே லைஃப்பில் சண்டை, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் உள்ள பர்சனாக அவங்க இருப்பாங்க. 8ஆம் இடம் வலுவாகவும் இருக்கணும், வலு இல்லாமலும் இருக்கணும். 8ங்கிறது இன்ஃபினிட்டி, அது ரொம்ப குரூஷியல். கணிக்க சிக்கலான இடம் எதுனா 8ஆம் இடம் தான். சுபகிரக தொடர்புகள் 8க்கு இருக்கிறது நல்லது. யூஸ்வலாக சொல்லுவாங்க 8ல் வந்து எந்த கிரகமுமே இல்லைன்னா அது வந்து சுத்த ஜாதகம். சுத்த ஜாதகம் அசுத்த ஜாதகம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ 7லேயும் கிரகங்கள் இருக்கலாம், 8லேயும் கிரகங்கள் இருக்கலாம். தசாபுத்தி என்ன நடக்குது, 7, 8 கிரகங்கள் இருக்குது, ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்குதுன்னா தப்பு இல்லை. 8ல் 4 கிரகமுமே இருக்குது, 4ஐயும் குரு பார்க்குறாருன்னா தப்பு இல்லை. அந்த 4 கிரகத்தில் ஒன்று சுக்கிரனாக இருக்குது, 12ஆம் இடத்துலேருந்து ஃபார் சேயிங் தனுசு லக்னமாக இருக்குது. 8ல் 4 கிரகம் உட்காந்துருக்கு, சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன். அங்கே சந்திரன் அமாவாசை சந்திரன் தான், சூரியன் பாவ கிரகம் தான். ஆனால் சுக்கிரன் இருக்கிறார் ஒரு சுபகிரகம். குரு 12லேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சூப்பராக இருக்கும், நல்ல பார்ட்னர், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும், மாங்கல்ய பலம் ரொம்ப அதிகம், வாழ்க்கையில் உள்ள எல்லா லக்ஸுரி சொஃபஸ்டிகேஷனையும் அனுபவிப்பாங்க. 8, 12 வலுவாக இருக்குது. தாராளமாக அந்த ஜாதகத்தை பொறுத்தலாம். விதின்னு ஒன்று இருக்கும்போது விதிவிலக்கு நிறையா இருக்குது. அப்போ 7, 8 சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். 7, 8 கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் பாதிப்படையாமல் பாவ கிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதை தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கவே கூடாது. தாம்பத்தியம்ங்கிறது மறுக்கப்பட்டுரும் 12 ஓரளவுக்கு மேலே பாதிப்படைஞ்சிருந்ததுன்னா. ஏன்னா கல்யாணத்தோட மூலதனமே தாம்பத்தியம், இனப்பெருக்கம் தான். அது அடி வாங்காமல் இருக்கணும். ஸோ ஆயுள், சனி ஓரளவுக்கு வலுத்திருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று மேஜராக நான் இப்போ பார்க்குறது, சந்திரனோட வலு வந்து இல்லைன்னா நான் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை பொறுத்துறது இல்லை. அது ஏன் மேம்? சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இப்போது நிறைய ஒரு வார்த்தைகள் வருதில்ல, டாக்ஸிக் பார்ட்னர்ஸ், நார்சிஸ்டிக் கேரக்டர் உள்ள பார்ட்னர், இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் பார்த்துடலாம். சந்திரனுடைய வலு தான். நார்சிஸ்ட்னா என்ன, தற்சார்பு மனிதர். சந்திரனுடைய வலு குறைஞ்சு லக்னமும் பாவத்துவமாக இருந்து லக்னாதிபதியும் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அடுத்தவங்க கண்ட்ரோலை இவங்க எடுக்கணும்னு நினச்சிடுவாங்க. ஏன்னா தன் கண்ட்ரோல் தான்ட்ட இல்லை, தன்னால் எதையுமே செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இல்லை, கான்ஃபிடென்ஸ் இல்லை. லக்னாதிபதி வீக்கு, சந்திரனும் வீக்கு, பாவகிரகங்கள் லக்னத்தை ஆக்கியபை பண்ணிடுச்சு, நார்சிஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. இப்போ தற்காலிகமாக டெக்னிக்கலாக நிறைய பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன விஷயங்களை கூட சகிச்சுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான கேரக்டர் ட்ரைட்ஸ் உள்ள ஜாதகத்தையுமே நான் ஃபில்டர் பண்ணி
அவாய்ட் பண்ணிடுறது உண்டு. இந்த திருமண பொருத்தத்தில் மேஜராக அதிகப்படியான மக்கள் செய்கிற தவறு அப்படின்னா இது என்னது மேம்? 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று, ஜாதகத்தை பெருசாக பார்க்குறதில்ல, சரியான நபரை பார்க்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்கிறாருன்னா மக்களுக்கு அடிப்படையாக அட்லீஸ்ட் யார் சரியாக சொல்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு நுண்ணறிவு வளர்த்துக்கணும். அதுக்கு ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போதே அவங்க நமக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்குறாங்களா இல்லை ஏதோ காசை வாங்கிட்டு சொதப்புறாங்களாங்கிறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். மக்கள் செய்கிற தப்பு என்னென்னா, யார் அவங்க விரும்புகிற ஆன்சரை கொடுக்குறாங்களோ அவங்க நல்ல ஜோதிடர்னு நம்புறது. இப்போ இந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பொருந்ததுன்னு சொல்கிறவர் நல்ல ஜோதிடர், பொருந்தலைன்னு சொல்கிறாருல நமக்கு பிடிக்காத ஒரு ஆன்சர் அவர்கிட்டருந்து வருதில்ல. சில பேருக்கு ஜாதகத்தை வாங்கினதுலேருந்தே அவங்கள புகழ்ந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி புகழ்ந்துட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போகிறவங்க ஜோதிடர்கள் கிடையாது. என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உண்மையாக சொல்லி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்களை ஒரு வழிகாட்டியாக இருந்து வழி நடத்தணும். ஸோ உண்மையை சொல்கிறவங்க, சரியான நபர்னு உங்களுக்கு படுறவங்க, அதை உங்கள் நுண்ணறிவால் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். அப்படி உணர்ந்து நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க. பொருந்ததுன்னா பொருத்துங்க, பொருந்தலைன்னா வேண்டான்னு சொல்லிடுங்க. இன்னொரு பெரிய தப்பு, வீட்டில் அந்த பையன் வீட்டில் ஜாதகங்களை நம்ம வாங்கும்போது பையனுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் விசாரித்து வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க ஜாதகத்துக்கும் அந்த பையனுக்குடைய பேக்ரவுண்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா ஜாதகத்தில் டைமிங் தப்பாக போட்டு மாற்றி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பாக 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்கெல்லாம் மேட்ரிமோனியில் நிறைய ஏமாறுவாங்க. திருமணம் ஆனதை மறைச்சி போடுவாங்க, அல்லது அந்த பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிற விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிருக்கும். ஸோ 2ஆம் திருமணங்கிற போது முதல் திருமணத்தில் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை அவங்கக்கிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்கலாம், ஜாதகம் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது ஒரு முக்கியமான விஷயம், திருமணத்துக்கு முகூர்த்த தேதி குறிக்கிறது. ஜாதக பொருத்தம் எவ்வளோ முக்கியமோ அந்த முகூர்த்த தேதி குறிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு சீக்ரெட் ஐபிசி பக்தி நேயர்களுக்காக நான் சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படக்கூடிய திருமணங்கள், ஜாதக பொருத்தமும் பார்த்துட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் செய்யக்கூடிய திருமணமாக அது இருந்ததுன்னா 90% வெற்றி அடைஞ்சிடும். பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ரெமெடி, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த திருமண தம்பதி பிரச்சனையே வந்தாலும் சேர்ந்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அது. திருமண தேதி அண்ட் முகூர்த்த நேரம் குறிக்கிறதுல ரொம்ப கவனமாக பண்ணணும். கண்டிப்பாக மேம். மேம், பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது, இந்த 10 பொருத்தம் பார்க்கறது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதோடு சேர்த்து ஜாதக கட்டத்தை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும். பொதுவாக இன்றைக்கி மக்கள் என்னென்ன தவறுகளை ஜாதகம் கனெக்ட் பண்ணும்போது, மேட்ச் பண்ணும்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் சரியான முறைகளை பின்பற்றி இதெல்லாம் தப்பு, இது நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அது சரியான முறையில் அமைகிறதுக்கு இந்த காணொளி அவங்களுக்கும் வழிகாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி காவ்யா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.